சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி குறித்து நீதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். காணி ஒன்றில் இருந்து வெடிபொருட்களுடன் விடுதலை புலிகளின் கொடி மீட்பு. மன்னாரில் காற்றாலைக்கு ஆதரவாக போராட்டம், பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட குழுவினர். 30 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை, அமைச்சர் அதிரடி. வன்னியில் மக்களுக்காக விடுவிக்கப்பட உள்ள காணிகள், அரசாங்கத்தின் அறிவிப்பு. நாளைய தினம் அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு. தாஜிதீன் கொலையை மூடி மறைத்தவர்கள் அரசாங்கத்தில், எதிர்க்கட்சி எம்பி பகீர் தகவல். அதிபரை இடமாற்ற கோரி மாணவர்கள் பிரதான வாயில் கதவை பூட்டி ஆர்ப்பாட்டம். மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. போதைப்பொருள் கடத்தலோடு அரசாங்கத்துக்கு தொடர்பு வெளிப்படுத்திய மஹிந்த அமரவீர. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலக மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுழிகள் என்று சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அமைச்சிடம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் குருக்கள் மடம் மனித புதைகுழிக்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கர்ஷன நாணயக்கார இதன்போது தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலக மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார். உரிய நடைமுறைகளை விரைவில் பூரணப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நீதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதற்கமைய மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி விடயத்தில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என்றும் கர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டினார். செம்மணி மற்றும் குருக்கள் மட மனித புதைகுழி அகழ்வுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பாதீடுகள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியுடன் துறைசார் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் காணி ஒன்றில் இருந்து வெடிபொருட்களுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் குடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காணியிலிருந்து தோட்டா, மோட்டார் தோட்டா மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காணி உரிமையாளரால் பயிற்சிகைக்காக காணியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு யுத்தத்தின் போது இந்த வெடிபொருட்கள் மற்றும் கொடி விடுதலை புலிகள் அமைப்பால் குறித்த காணியில் புதைத்து மறைக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றின் உத்தரவின் பேரில் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவால் இந்த வெடிபொருட்கள் செயலிழக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரே மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல் திட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இந்த பின்னணியில் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலாக ஒரு குழுவினர் ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளித்திருந்தனர். இந்த பின்னணியில் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட நிலையில் கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மல்லாவியில் இருந்து அழைத்து வந்ததாகவும் பணம், உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கிவிட்டு தங்களை அழைத்து வந்தவர் ஓடிச் சென்று விட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உட்பட 30 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இந்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அதன்படி பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழுள்ள சொத்து குற்றப்புலனாய்வு பிரிவால் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்தார். வன்னி மாவட்டத்தில் வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டத்தில் 1,1762.75 ஏக்கர் நிலங்களை மக்களுக்கு விடுவிக்க உள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படப்பெந்தி தெரிவித்தார்.
வவுனியா மதுராநகர் பகுதியில் தாவரவியல் பூங்கா மற்றும் வன்னி விளாங்குளம் பகுதியில் எக்கோ பூங்கா என்பவற்றை அமைப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் வவுனியா மாவட்ட செயலக கூட்டம் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படப்பேந்தி தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த கால அரசாங்கங்கள் GPS தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அளவீடுகளை மேற்கொண்டனர். அவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மீள்குடியுரிய மக்களின் வாழ்விடங்கள், விவசாய நிலங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், அரசு நிலங்கள் என்பனவும் வனப்பிரதேசங்களுக்கு உள்வாங்கும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இங்கு பாரிய ஒரு காணி பிரச்சினை காணப்பட்டது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை பிரதான பிரச்சனையாக காணப்படும் காணி விடுவிப்பு, அதாவது வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயம் மக்களுக்கு விடுவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தி நாங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார். நாட்டில் உள்ள சகல மதுபான சாலைகளும் நாளைய தினம் மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டவிரோத மதுபானங்களை விற்பனை செய்வோரை கைது செய்ய விசேட சுற்றிவளைப்பு தேடுதல் மேற்கொள்ளப்படும் என்றும் கலால் திணைக்களம் கூறியுள்ளது. அக்டோபர் 3 உலக மதுவிலக்கு தினமாகும். இதனையொட்டி சகல மதுபான சாலைகளும் நாளைய தினம் மூடப்பட உள்ளது. மேலும் மதுபான குற்றங்கள், போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்கு கலால் திணைக்களத்தின் செயற்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 1913 என்ற தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரம் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்படும் என கலால் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் நடந்த வாசிம் தாஜுதீன் கொலையை மூடி மறைப்பதில் ஈடுபட்ட சிலர் தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஈசர் நாயுடு படுகொலைகள் மற்றும் வாசிம் தாஜுதீன், லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரதீப் எக்னெலிகொட ஆகியோரின் கொலைகளுக்கு காரணமானவர்களை கைது செய்வதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியளித்தது. தேர்தலில் வெற்றி பெற்ற பின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஏனைய மூத்த பேச்சாளர்கள் அதையே மீண்டும் கூறினர். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் அதிபரை இடமாற்றுமாறும் கணித மற்றும் விஞ்ஞான ஆசிரியர்களை நியமிக்குமாறு கோரி இன்று வியாழக்கிழமை மாணவர்கள் பாடசாலைக்கு முன்பாக கதவை பூட்டி ஆசிரியர்கள் எவரும் உட்செல்ல விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பாடசாலையில் தரம் 11ஆம் ஆண்டு கல்வி கற்பித்து வந்த ஆசிரியர் கடந்த 4 மாதங்களுக்கு முன் இடமாற்றம் செய்யப்பட்டார். அதேவேளை அதிபருக்கு ஆதரவாக இருக்கும் சிலரால் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து அவர் கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் வலய கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் குறித்த பாடங்களுக்கு கடந்த 4 மாதம் ஆசிரியர் இல்லாமல் இருந்து வருவதோடு காப்போது சாதனத்தர பரீட்சைக்கு இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. இது தொடர்பில் அதிபர் மற்றும் வலய கல்வி பணிமனையின் கவனத்துக்கு கொண்டு வந்து இதுவரை ஒரு தீர்வும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே இவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சியை இம்மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்திறனைகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கு எஸ் போதரகமே இந்த உத்தரவை பிறப்பித்தார். 28 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சனத் வீரசிங்க எனப்படுபவர் ஜேவிபியின் செயற்பாட்டாளர் ஒருவர் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சனத் வீரசிங்க என்பவர் தற்போதைய அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாகவும் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இருந்து போதைப்பொருள் ஒழிக்கப்படுவதற்கும் பாதாள உலகக்குள் ஒழிக்கப்படுவதற்கும் எதிர்க்கட்சிகளாக எங்களுடைய ஆதரவை வழங்குவோம். எனினும் கட்சி பேதமின்றி அரசாங்கம் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.